கடன் தீரட்டும், காணாமல் போகட்டும். கடன் பயத்திலிருந்து வெளியே வந்தீர்கள் என்றாலே கடன் தீரும். அந்த பயத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒவ்வொரு மாதமும் சித்தர்கள் நமக்கு அருளிய கடனை தீர்க்கும் முகூர்த்த நேரமான மைத்ரு முகூர்த்த நேரத்தை உங்களுக்காக நான் பதிவு செஞ்சுட்டு வரேன். உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே கடன் படிப்படியாக தீரணும் அப்படின்னீங்கன்னா உங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. ஒவ்வொரு மாதமும் கடந்த 10 ஆண்டுகளாக நான் கடனை தீர்க்கும் சக்தி மிக்க முகூர்த்த நேரமான மைத்ரு முகூர்த்த நேரத்தை சித்தர்களின் அருளால் பதிவு செய்து வருகிறேன். இந்த மாதத்தில் 2 தேதிகள் வருகிறது, நோட் பண்ணிக்கங்க. முதல் தேதி 19/6/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 7 மணிலிருந்து 9:30க்கு வருது. கல்லுப்பு அந்த நேரத்துக்குள்ளே போய் கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளவு கவர் எடுத்து வச்சுக்கோங்க. பர்சனல் லோன், ஜுவல் லோன், ஹோம் லோன், வெஹிக்கிள் லோன், ஃபினான்ஸில் வாங்கினதுன்ட்டு கவரை எடுத்து வச்சு அந்த கவருக்கு மேலே மொத்த கடனையும் ஒவ்வொரு பர்சனல் லோன் 10 லட்சம், கோல்டு லோன் 5 லட்சம் அப்படி எழுதி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு பிரியாணி இலையை வச்சு அதற்கு மேலே ஒரு 50 ரூபாயோ 10 ரூபாயோ பணத்தாள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பணத்தாளை எடுத்து நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் 27 முறை சொல்லி பணத்தை கவருக்குள்ளே போட்டுட்டு அந்த பிரியாணி இலையை எரிச்சிருங்க. அந்த மாதிரி 5 கவருக்கு மேலே இருக்கக்கூடிய பிரியாணி இலையையும் எரிச்சிட்டு பணத்தை கவருக்குள்ளே வச்சுட்டு எங்கெங்கே கடன் வாங்கியிருக்கீங்களோ அங்கே வாங்கின அசலில் ஒரு பங்கை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அதே நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதவங்க கவரில் எடுத்த பணத்தோடு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை கொஞ்சம் கல்லாப்பேட்டிலையும் கொஞ்சம் உங்களோட சமையலுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பறவைகளுக்கு ஏதோ ஒரு உணவு போடுங்க. இதைய மறக்காமல் அன்று செய்யுங்க. அது சுக்கர நாளாக இருக்கங்காட்டிக்கு கண்டிப்பாக கைமேல் பலன்கள் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அடுத்த நாள் சக்தி மிக்க நாள், சனி மகா பிரதோஷத்தில் வருது. 27/6/2026 காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே பண்ணுங்கள். சனி ஹோரையில் வரக்கூடிய நாளில் யார் ஒருவர் கடன் தீரன்னு பரிகாரம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தீரும். அதனால தான் சனி கொடுத்தார் எவர் தடுப்பாருன்னு கேட்பாங்க. சனி பகவான் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்க நான் எப்படி ஒரு தேதியில் எப்படி வழிபாடுகளை செய்ய சொன்னோம் அதே விஷயத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். உப்புக்கு பதில் நவதானியத்தை போட்டு இந்த விளக்கு ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்க. கடைசியாக அந்த நவதானியத்தை எடுத்து பறவைகளுக்கு உணவாக போடுங்கள். மந்திர ஜபத்தையும் செய்யுங்கள். இதை நம்பி தொடர்ந்து செய்து வர நிச்சயமாக 100% பண பயம் சரியாகும், கடன் பயம் சரியாகும். பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், என்னென்ன செஞ்சோம்னா இந்த பண விஷயந்து படிப்படியாக வெளியே வரலான்னு தெரிஞ்சுக்க முடியும். சென்ற வாரத்தில் சென்னையில் ஒரு சகோதரி வந்து என்னை சந்தித்தாங்க. 60 லட்ச ரூபா கடனை மைத்ரு முகூர்த்தத்தை மட்டும் பயன்படுத்தி அடைச்சிருக்காங்க. பெரிய மேஜிக், 1/2 கோடி. ஸோ உங்களுக்கும் அப்படி கோடி கணக்காக இருக்கக்கூடிய கடன் தீர இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி பாருங்கள். 100% நல்லது நடக்கும். இது இல்லாமல் நான் நடத்தக்கூடிய பண வழக்கலை பயிற்சியில் வந்து ஒரு முறையாவது கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு பணம்னா இவ்வளோதானா, ஈஸியாக ஜெயிச்சிடலாமா, எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவீங்க. அதை செயல்படுத்தினா 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே உங்களோட கடனை தீர்க்க முடியும். பணத்தில் பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும். அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நான் நடத்தும் பணவளக்கலை பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க. இந்த மாதத்தில் ஜூன் 7ஆம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில், ஜூன் 14ஆம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு இலங்கையில் நடைபெற இருக்கின்றது. ஜூன் 28ஆம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கின்றது. இந்த பயிற்சியில் லிமிடெட் சீட்ஸ் தான். உடனே தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு பணவளக்கலை பயிற்சி பற்றி விவரங்களை வாங்கி உங்கள் பேரை பதிவு செஞ்சுட்டு பயிற்சியில் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு தனம், தானியம், வீரியம், விஜயம், வெள்ளி சகல செல்வங்களும் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. உங்களோட உறவுகள் கடன் பிரச்சனைகள் இருக்கிறாங்க, பணப்பிரச்சனை இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதில் இருக்கக்கூடிய பரிகாரத்தை முயற்சி பண்ணி பாருப்பா, நல்லது நடக்குன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.